புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு கிரைம் எப்படி தமிழகத்துல இந்தியா முழுவதுமே நடக்குதுன்னா, வெற்றவங்க வேற, வெட்ட சொன்னவங்க வேற, வெட்ட சொல்லி பணம் கொடுத்தவங்க வேற, அதுக்கு ஐடியா கொடுத்தவங்க வேற. இதெல்லாம் நீட் டு நோ பேசிஸ் அப்படிங்கிறாங்க இந்த கூலிப்படையை பொறுத்த வரைக்கும். வெற்றவங்களுக்கு ஏன் வெற்றவங்கனே தெரியாது. வெற்றவனை நீ போய் வெட்டுன்னு சொல்றவங்களுக்கு யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. தனித்தனி லிங்கா பண்றாங்க. ஏன்னா நானும் காவல்துறையில ஒரு 9 ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தினால சொல்றாங்கன்னா, அதனால நமக்கு இன்னைக்கு யாரு வெட்டுனாங்க அது ஒரு பக்கம் தான், யாரு கொலை செய்தார்கள் அது ஒரு பக்கம். அது அந்த காலத்துல ஒருத்தருக்கு பர்சனல் பகை இருந்துச்சு செஞ்சாங்க, அது வேற. இன்னைக்கு வெட்டுன நிறைய பேருக்கு ஏன் வெட்டுறோம்னே தெரியாம வெட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு அசைன்மெண்ட். அதனால இந்த கொலையை பொறுத்தவரை 120B கான்ஸ்பிரசி, இதற்கான மூளை யார், யார் இதை பிளான் பண்ணது, இது பொலிட்டிக்கல் மர்டரா நம்பர் 1. ரெண்டாவது, ஏன் இவர் எலிமினேட் பண்றதுக்காக ஒரு முயற்சி. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க டிவியில போடுறீங்க, 5 முறை 6 முறை செக் பண்ணாங்க, முடியல, 7வது முறை தான் இதை வெட்டியிருக்காங்க, கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்ப இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா, எப்பவுமே இந்த நுண்ணறிவு பிரிவு ஒரு கவனம் வச்சிருக்கும். அதுக்காக தனித்தனியா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே தனித்தனியா ஆபீசர்ஸ் இருக்காங்க, கண்காணிக்கிறாங்க. அவங்களுக்கு அது தெரியும். குறிப்பா அந்த ரவுடியை மானிட்டர் பண்ற டிவிஷன் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க தப்பு பண்ணாங்க, இதெல்லாமே போனை டேப் பண்றாங்க, பல இடத்தை பாக்குறாங்க, கோட்டை மானிட்டர் பண்றாங்க. அதனால என்னை பொறுத்தவரைன்னா சுருக்கமா சொல்லணும்னா, நான் சொல்வது வெட்டுனது யார், யார் வெட்ட சொன்னாங்க, சப்போர்ட் பண்ணது யார், கான்ஸ்பிரசிக்கு மூளை யார், இதற்கு தலைவர் யார், இந்த எல்லாருக்கும் பதில் வரணும். ஒரு 6 பேர்த்த நான் சரண்டர் ஆயிட்டாங்க, அதோட கேஸ் முடிஞ்சது, இம்பார்ட்டன்ட் இல்லைங்கண்ணா. அது நத்திங். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கருவியை இயக்குனது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அது இந்த கேஸ்ல நடக்கணும். மேபி அதைத்தான் மற்ற தலைவர்கள் சொல்லியிருக்கலாம். அதே நேரத்தில் மூத்த தலைவர் மேடம் மாயாவதி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு உண்மை. ரெண்டாவது இன்னொரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க, குறிப்பா இந்த மர்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும். என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க மேடம் மாயாவதி அவங்க, ஏன்னா அதனுடைய ரூட் தெரியணுங்கிற அர்த்தத்தில் தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களே, ஏன்னா காவல்துறையின் மீதும் மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறனால சரண்டர் எப்படி வேகமா நடந்துச்சு, எப்படி இவ்வளவு வேகமா வந்தாங்க அப்படின்னு கேட்கறனால முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பேற்று இது சிபிஐ கொடுக்கலாமே. இது முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பெடுத்து, ஏன்னா அவர் சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணியிருந்தாலும் கூட முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு ஓபன்னஸ் மெயின்டைன் பண்றதுக்கு முதலமைச்சர் அவர்களே சிபிஐ கொடுக்கலாமே. இதுல ஒண்ணும் இல்லையே. சிபிஐ என்கொயரியில வெளியே வரத்தான போது உண்மை.